छन्दोनुष्ठुप्तधा देवो भगवान् देवकीसुतः मृधां सुद्भवो बीजं शक्तिर्देवहि नन्दनः त्रिशामाकृतयं तस्य साध्यर्थे विनियुज्यते विष्णुं जिष्णुं महाविष्णुं प्रभविष्णुं महेश्वरम् अनेकरूपदैत्यान्तं नमामि पुरुषोत्तमम् अस्य श्रीविष्णोर्दिव्यसहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् अनुष्ठोच्चन्दः श्रीमहाविष्णुः परमात्मा श्रीमन्नारायणो देवता सुरांशुभवो देवकीनन्दनः शक्ते शक्तिः उद्भवो श्रोवणो देवकी कर्मो मन्त्रः शङ्करं नन्दहि शक्तिः शान्तकरं वासुराधरं यत्रं राङ्गपाणिरसूर्यगिरिनेत्रं विशालसामरसामि कवचम् आनन्दं परब्रह्म ईशानकानो देशश्रेष्ठप्रतापि हिरण्यको दुर्गको महाभूतसूरः ईश्वरो विक्रमीनन्दी मेधावी विक्रमकमलः अन्तमो राजशक्तिरभवान् ईरोगन्तं प्रदेशे श्रीमैगिरसत्सैकते मुक्तिना ஆண்டவர் கிருஷ்ண திருவடிகளே சரணம். நம்முடைய சேலம் தென் திருப்பதி ஸ்ரீ 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 ஆனந்த நிலையம் பகவான் லோகசேமத்திற்காக ஒரு யுகங்களிலும் அவதாரம் பண்ணுறார். அதை மாதிரி இந்த கலியுகத்தில் நம்மள மாதிரி மக்களை ரட்சணம் பண்ணுறதுக்காகவும் இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான சூழ்நிலையில் நம்மளெல்லாம் ஆனந்தத்தில் வச்சிருக்கிறதுக்காகவும் நம்ம கூடயே இருக்கிறதுக்காக பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி நம்மளுடைய சேலம் தென் திருப்பதியில் திருவேங்கடமுடையானுடைய நித்திய ஸ்வரூபமாக அதே ஐஸ்வர்ய கடாட்சத்தோட யோக விரகமூர்த்தியாக திருமலையிலையும் இங்கே ஸ்தானக போக விரகமூர்த்தியாக நம்மளுடைய சேலம் தென் திருப்பதி பகவான் எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகிறார். ராஜாதி ராஜனாக தேவாதி தேவனாக பக்த கோலாகலனாக சர்வபக்த பயாபகனாக வந்த அனைவரையும் தன்னுடைய அருட்கடாட்சத்தால் ஆகர்ஷணம் பண்ணிக்கிறார். தனது பக்தர்களையும் தன்னுடைய தோல்லையும் மார்புலையும் தூக்கி சுமக்கிறார். அத்தனை அனுகூலமான கருணாமூர்த்தியாக நம்மளுடைய மலையப்ப சுவாமி தாயார் கருணையே வடிவாக நமக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் தன்னுடைய அருட்கடாட்சத்தால் பரிபூர்ணமாக ரட்சணம் பண்ணி என்ன கேட்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு திண்டாட வைக்கக்கூடிய சன்னதி இந்த சன்னதி. அகிலவழி தாயாரை தன்னுடைய இடது மடியில் சுமத்துண்டு
பக்தர்களுக்கு கேட்கக்கூடிய சகல ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஆதிவராக சுவாமி, அத்தி மரத்தில் 400 வருடம் பழமையான அத்தி மரத்தில் செஞ்ச அத்திவரத சுவாமி அப்படின்னு நம்மளால் ஒரு 4 திவதேசங்களை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாநித்தியத்தை தாயார் நம்மளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். எல்லா தாலையும் 108 திவதேசத்தை தேவிக்க முடியுமோ என்னமோ பகவான் அனுகிரகம். 106 திவதேசங்கள் பூமியிலையும் 2 பர்வத வைகுந்தமும் நம்ம 106 தரிசனம் பண்ணால் பகவானே காட்டுவதாக மற்ற 2 ஐதீகம். அப்படி 106 திவதேசங்களோட மிருத்திகள் பகவானோட திவ்யமான திருவடிக்கு கீழே இருக்குது. அபிமான புராதனம் சிவமுக்த கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை கஷேத்திரங்கள் ஒரு 140 கஷேத்திரங்களோட மிருத்திகளும் பகவானோட திருவடியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதோட விசேஷமாக பகவானோட ஒரு நம்மளுடைய வைஷ்ணவ ஆகமத்தில் என்னென்ன பகவான் பீடத்தில் பிரதிஷ்டை பண்ணணுமோ அத்தனை சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். பகவானோட திவ திருவடிக்கு கீழே 108 சால கிராமங்களும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்குள்ளார வரதுக்கு நம்மளோட முன்னோர்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே நம்ம இந்த இடத்துல வர முடியும். நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த இடம் பக்தர்களுக்கான இடம், பாகவர்களுக்கான இடம். இந்த இடத்துக்கு ஒரே ஒரு தடவை இந்த சன்னதிக்குள்ளார நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த பகவானையும் தாயாரையும் பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா அங்கே நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய தெய்வம் சிவன், பிரம்மா, இந்திராதி உள்ளிட்ட தேவர்களும் சதா சரோகளும் தெய்வக்கூடிய பகவானினோட திவ்யமான திருவடியை நம்ம பற்றுறதுக்கு ரொம்ப எளிமையாக நிற்கிறார். அவருடைய வாத்சல்யம் அத்தனை கருணையானது, அத்தனை கருணாமூர்த்தி. இங்கே ஒரு தடவை பகவானை சேவிச்சிங்களா உங்களால் மனதில் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், மனசில் எப்பயும் ஒரு ஆனந்த நிலவும். அதனால தான் இந்த இடத்துக்கு ஸ்ரீ 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 ஆனந்த நிலையம்னு பகவான் பெயர் சொல்லி அவரே இந்த இடத்துல சாஸ்வதம் பரமதத்திலிருந்து வைகுந்தநாதனாக பரமதநாதனாகவும் பெரிய பெருமாளாக நமக்காக திருக்காட்சி கொடுக்கிறார். அனைவரும் இந்த சன்னதிக்கு வாங்கோ, குடும்பத்தோடு வாங்க, நண்பர்களோட வாங்க, உறவினர்களோட வாங்க. கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாயின்னு ஆண்டாள் திருப்பாவையில் சொன்னாங்க. அது நம்ம சன்னதிக்காகவே சொன்னாப்புல ஆச்சு. கூடியிருந்து பகவானை குளிர்ந்து போவோம். அனைவரும் பெருமாளோட தாயோட திவ்யகடாட்சத்தை பரிபூர்ணமாக பெறணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அறிவோம். 2 வழி இருக்குது இந்த கோயிலுக்கு. நீங்கள் சேலம் தென் திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த நிலையத்துக்கு நீங்கள் வரத்துக்கு சாரதா காலேஜ் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னா டுவேட்ஸ் பெரியபுதூர் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா இந்த கோயில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கலெக்டர் பங்களா பின்னாடி டிஹெச் ஆஃபீஸ் சொல்லியே வந்தீங்கன்னா இந்த கோயில் உங்களுக்கு சென்ட்ரலாக இருக்கும். ஓகே, வாங்க பார்ப்போம். தேங்க்யூ.